கருமுட்டையோட வளர்ச்சி சீராக இல்ல, அது உங்களுக்கு சரியான எம்ப்ரியோவா கன்வெர்ட் ஆகாது, அது ப்ராப்பரான எக்கா இல்ல அப்படிங்கும் பொழுது நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியறதில்ல இல்லைங்களா? அந்த கருமுட்டையோடைய அமைப்பு நல்லபடியா இருக்கணும்னா, அதனோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா, முக்கியமான ஒரு சத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா காப்பர் சத்து. அந்த காப்பர் சத்து இந்த பூசணி விதையில இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி இப்போ நமக்கு எப்ப பார்த்தாலும் வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம முயற்சி பண்றோம். ஆனா இன்னொரு பக்கம் நமக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற உணர்வும் கூட இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ என்னதான் நம்ம மனச கண்ட்ரோல் பண்ணாலும், நமக்கு பிடிச்ச உணவ பார்த்த உடனே சாப்பிட்டுர்றோம் இல்லைங்களா? அந்த மாரி கிரேவிங் எல்லாத்தையுமே உணவு ஆர்வத்தை எல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கக்கூடியது இந்த பூசணி விதையாக இருக்கு. இப்போ நமக்கு நெறைய பேத்துக்கு பிரஸ்ட்ல பிரச்சனை, கர்ப்பப்பையில பிரச்சனை, கர்ப்பப்பையில ஒரு வெள்ளைப்படுதல் வந்துருச்சுன்னா, அது கேன்சரா மாறிடுமோங்கிற பயம், இதெல்லாம் இன்னைக்கு சிறுவயது பெண்கள்கிட்டயே நம்மனால பார்க்க முடியுது. அந்த மாரியான பிரச்சனைகள் எல்லாம் தடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது இந்த பூசணி விதை. அப்போ இந்த பூசணி விதையில இவ்ளோ நன்மைகள் இருக்கும் பொழுது, அதை எப்படி எடுத்துக்கலாம்? எப்ப எடுத்துக்கலாம்? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 பூசணி விதைய ஒரு 1 ஸ்பூன் அளவு ஊற வச்சு காலையில எடுத்துக்கலாம். அல்லது அத லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, பொடி பண்ணியும் வச்சுக்கலாம். தொடர்ச்சியா ஒரு 90 நாள் எவ்ரி மந்த் பீரியட்ஸ் ஆன 10 டேஸும் இத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியும் சீராக இருக்கும்.